நாமெல்லாம் ஒரு கூட்டமாக போனால் என்ன ஜமாவாக கிளம்பிட்டீங்கம்பாங்க. அந்த ஜமா இப்போ ஒரு ஜமான்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கு. இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது தான் நம்ம ஆள்லாம் ஜமான்னா ஒரு கூட்டமாக சேர்ந்து போகிறது, இந்த குழுவை தான் ஜமான்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த ஜமா திரைப்படம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஜமாங்கிற ஒரு நாடகம் போடுற அந்த குழுவுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குது. இவங்க மகாபாரத கூத்து தான் போடுவாங்க. இந்த கூத்து போடுற அந்த ஜமா குழுவுக்குள்ள ஒரு மகாபாரத போர் நடக்குது. அந்த மகாபாரத போர் தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி நாம் இந்த கூத்தை பற்றியும் கூத்தில் நடக்கிற அரசியலை பற்றியும் நாம் கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் இந்த திரைப்படத்துக்கு வரலாம். பெரும்பாலும் கூத்தில் என்ன செய்வாங்கன்னா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் நடக்காமல் ஒரு வெடிய வரைக்குமான அந்த கூத்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஒரு கூத்து கலையை நாம் ஒரு காட்சியை ஒரு திரைப்படத்தை பார்க்குற மாதிரி இதில் ஒரு நாள் முழுதும் விழித்திருந்தால் தான் இந்த கூத்தையே நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு கதை பாத்திரமும் ஒவ்வொரு மணி நேரம் பேசிகிட்டு இருக்கோம். நான் யார் தெரியுமா, என்னுடைய வரலாறு என்ன தெரியுமா அப்படின்னு பேசும். இந்த கூத்திலிருந்து தான் திரைப்படமாக மாறின அந்த திரைப்படங்கள் ஒரு நேரங்கள் ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு இருந்த திரைப்படம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி பாடல்களை குறைத்து ஒரு யதார்த்த நிலைக்கு வந்துடுச்சு. ஆனால் கூத்து என்னென்னா இன்னமும் அந்த யதார்த்த நிலைக்கு வரல. கூத்தில் ஆரம்பத்தில் என்ன ஒரு புராண கதைகள் எடுத்து செஞ்சாங்களோ அதே தான் இன்றைக்கும் புராண கதைகளாகவே தான் வந்துட்டுருக்கு. வேறு நம்முடைய வரலாறு, நம்முடைய தமிழ் மன்னர்களுடைய வரலாறோ கூட அதில் இருக்காது. முழுக்க முழுக்க கர்ண மகாராஜா தான் இருக்கும். ஒரு கரிகால மகாராஜாவுடைய வரலாறு இருக்காது. ராஜராஜ சோழனுடைய வரலாறு இருக்காது. ஹரிச்சந்திரனுடைய வரலாறு தான் அங்கே பேசப்படுவோம். இங்கே ஐப்பெரும் காப்பியங்கள் கூத்தில் வராது. அங்கே என்னடான்னா அங்கே மகாபாரதம், ராமாயணம், இந்த புராண கதைகளே தான் கொண்டே இருக்கும். இந்த புராண கதைகளை என்ன செய்வாங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் பெரும்பகுதி கூத்தில் நடிக்கிறாங்க. அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சேரி பகுதிக்குள்ளேயே போய் மாடு திங்கும் புலையா உனக்கு மார்கழியில் திருநாளான்னு சொல்லி அந்த மக்களுக்கு எதிரான பாடல்களையும் அந்த பார்ப்பனிய கருத்தியல்களையும் தான் இங்கே விதைச்சிட்டே இருப்பாங்க. இங்கே பெரும்பாலான மக்கள் மகாபாரதம் படித்ததில்லை, வெண்முரசு படித்ததில்லை. ஆனால் எல்லா கதை பாத்திரங்களும் அந்த கதையும் நமக்கு தெரியும். இந்த பார்ப்பனிய கதையாடல்களை இந்த கலை வடிகளாக தான், இந்த கூத்து வடிவில் தான் நமக்குள்ளே கொண்டாந்து விதைச்சாங்க. இந்த கூத்து தான் நமக்கு இந்த கதைகளையும் இந்த புராணங்களையும் நமக்குள்ளே காலங்காலமாக இத்தனை ஆண்டு காலமாக கடத்தி கொண்டு வந்தது என்னென்னா இந்த கூத்து தான். இந்த கூத்தில் இருக்கிற அந்த அரசியலை தான் ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க. ஆடாத கூத்து ஆரிய கூத்து ஆடினாலும் காரியத்தில் கண் வையடா தாண்டவ கோனே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கலையின் மூலியமாக நம்மளை மாற்றப்பட்டு பார்ப்பனிய கதையாடல்களை மேலோங்க வைத்தது இந்த கூத்தில் தான் இருக்குது. நாம் என்ன சொல்கிறோன்னா, இந்த கூத்தை நம்ம பெரும்பாலும் பார்க்குறதில்ல. இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லணும் அப்படின்னு நம்ம பேசுகிறது, எழுதுறது, கூத்து இந்த படத்தை பற்றியும் சிலர் சொல்கிறாங்க. நாம் என்ன சொல்கிறோன்னா, இந்த கூத்தை இன்றைய நவீன காலத்துக்கு கொண்டுட்டு வரணும். இன்றைய நவீன காலத்து கதை மாந்தர்களை பேசணும், நவீன காலத்துடைய அரசியலை பேசணும். அப்போ தான் அது நேரத்தை சுருக்கணும். அப்போ தான் என்ன ஆகுன்னா, இந்த கூத்துக்கலை மீண்டும் அது பெரிய அளவுக்கான அது மாற்றத்தை கொண்டுட்டு வரும். இந்த கூத்துக்கலை அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னா அது சில பகுதிகளில் நடத்தலாம். அந்த கூத்துக்கலையே அதே மாடலே வேண்டியதில்லைன்னு சொல்லலை, அப்படியே நடத்தலாம். அதை சுருக்கப்பட்ட வடிவத்தில் கொஞ்சம் கொண்டுட்டு வரும்போது தான் இதை பரவலாக இந்த கதையை கூத்துக்கலையை நம்ம மீட்டெடுக்க முடியும். கூத்துக்கலையிலிருந்து தான் திரைப்படம் வந்தது. திரைப்படம் நூற்றாண்டில் இப்படியெல்லாம் மாற்றம் வந்துடுச்சு அப்படின்னு நாம் சொன்னாலும் அதில் என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால், கூத்தில் ஒருத்தன் சொல்லுவான், நான் யார் தெரியுமா, என் வரலாறு என்ன தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பான். அதே மாதிரி தான் திரைப்படங்கள்லேயும் சில படங்களில் கதாநாயகன் ஒரு பால் ஊற்றிட்டு இருக்கிறான்னு அவன் வந்தேன்னு முதல் என்ன பாட்டு பாடுவான், வந்தேன்டா பால்கார நான் மாட்டை பற்றி பாட போகிறேன் அப்படிமா. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, ஓ இவர் மாடு மேய்ப்ப மாட்டுக்காரன் பால் ஊற்றுவானாட்டா இருக்குது அப்படின்னு கண்டுக்கலாம். அதே அந்த கதாநாயகன் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தான்னு வைங்க, அவன் என்ன பாடுவான்னா, நான் ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன் அப்படின்னு பாடுவான். இதை பார்க்குற நாம் ஓ இவன் ஆட்டோ ஓட்டுருவானாட்டா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுடுவோம். இப்படி
இந்த கதை வந்து இப்படி இந்த மாற்றத்துக்கு வந்தது மாதிரி, கதைக்கு வந்து இப்போ வர படங்கள், சில படங்கள் பாடல் தேவையில்ல. உண்மைய எதார்த்தத்த நம்ம கண்ணு முன்னாடி குடுக்கணுங்கிற மாரி ரொம்ப நெருங்கி வர்றாங்க. அந்த மாரி இந்த கூத்துக்கலையை நம்ம வந்து நெருக்கமா கொண்டுட்டு வரணும். இந்த கலையை வந்து நம்ம காலங்காலமா இது தொன்மையான கலை, தமிழனுடைய கலை, கூத்துக்கலை. இந்த கூத்துக்கலையை இன்னும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகணுங்கிறதுக்காகத்தான் இந்த கருத்தியல். அடுத்து இந்த படத்த பத்தி பேசணும்னா, இந்த படம் வந்து இதில இருக்கிற கதை மாந்திரங்களை எடுத்துட்டோம்னா கூட, இந்த மகாபாரதத்தில இருக்கிற மாரியே சில கதை பாத்திரங்கள் இருக்கும். கதாநாயகனை வடிவமைச்சது கூட, ஒரு மகாபாரதத்தில இருக்கிற சகுனியும், அர்ஜுனனையும் இணைச்சு அவங்கள உருவாக்கியிருப்பாங்க. இதில முக்கிய கதை பாத்திரம், வில்லன் கதை பாத்திரம் மாரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கூத்தை அவங்க கதாநாயகன் அவங்க அப்பாவும், அந்த வில்லன் கதை பாத்திரமா நடிச்சவங்களும் சேர்ந்து ஒரு கூத்தை உருவாக்கியிருப்பாங்க. கூத்த அவங்க தான் கட்டியிருப்பாங்க. அதை வஞ்சகமா வந்து அவன் கைப்பற்றிட்டு அவங்க அப்பனை துரத்திருவான். இது மகன் வந்து அதே அந்த கூத்துக்குள்ளேயே உள்ள நுழையிறான். உள்ள நுழைஞ்சோனே அவங்க அப்பாவை ஏன்டா இழிவுபடுத்திட்டு உங்கள் அப்பனுடைய கூத்தை கைப்பற்றுவனுடைய அந்த கூத்துக்குள்ளேயே ஜமாக்குள்ளேயே நீ போறியா அப்படின்னு கேட்பாங்க. அதை அவன் கண்டுக்க மாட்டான். அவங்க அப்பா கூட சரி என்னுடைய கோபத்தையெல்லாம் அவங்ககிட்ட காட்டாத, என்னுடைய எதிரிகள் அவனுக்கு எதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் அவன் கூத்துக்குள்ளே போய் அங்கே இருப்பான். அந்த கூத்துக்குள்ளே இவனுக்கு பெண் வேஷம் மட்டுமே தான் கொடுக்கப்படும். அவங்க அம்மா கூட சொல்லுவான், டேய் நீ வந்து அர்ஜுனன் வேஷம் கட்டி ஆடணும்டா, அதை நான் பார்க்கணும். நீ கூத்துல வந்து பெண் வேஷமே போட்டு நடந்துட்டு இருக்கிறதுனால உன் சாயல் பெண் சாயல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து வளர்த்துறதே நம்ம தமிழ் சூழலில் என்னென்னா, பெண்களுக்கு வந்து எப்படி வளர்த்தணும், ஆணை எப்படி வளர்த்தணும், குழந்தையாக இருந்தாலே இங்கே வந்து சொல்லப்பட்டு தான் இருக்குது. இங்கே பெண் குழந்தையை வளர்த்தும் போதே நீ கூட்டணும், விலை கழுவணும், அம்மாவுக்கு உதவி செய்யணும். ஆண் குழந்தைன்னா அவன் விளையாடணும், அப்பாவாட்ட பேப்பர் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தியலை இங்கே திணிக்கப்பட்டதுனால, இங்கே பெண் கதை பாத்திரம் நீ நடிக்க வேண்டாம்டா, நீ வந்து அர்ஜுனன் கதை பாத்திரம் எடுத்து நடிக்கணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவான். இந்த கதை பாத்திரத்தை அவன் கேட்கும்போது அவங்க உடைய குரு வாத்தியார் வந்து அந்த கதை பாத்திரத்தை அவன் தரவே மாட்டார். கடைசி வரைக்கும் அவன் போராடிட்டே இருப்பான். அவனை இழிவுபடுத்தி அவனை அனுப்பிச்சிட்டே இருப்பார். அந்த கதை பாத்திரம் அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. முடிக்கிட்டே இருப்பார். அவனுடைய மகள் வந்து இவனை காதலிப்பா, வீட்டை விட்டு வந்தால் கூட அவனை திருப்பி கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வந்துடுவான். பணத்தை ஏமாற்றுவாங்க. எல்லா ஒடுக்குமுறை வந்த போதும் இவன் வந்து அந்த கூத்துக்கலையை விட்டு வெளியில் வராமல் என்ன அடிமைப்படுத்தினாலும் என்ன கேவலப்படுத்தினாலும் அந்த கூத்துக்கலைக்குள்ளேயே இருக்கிறானே அப்படின்னு. எப்படி அந்த அர்ஜுனன் வந்து எனக்கு அந்த மரம் தெரியல, வானம் தெரியல, எதுவும் தெரியல, அந்த பறவையினுடைய கண் தான் தெரிஞ்சுன்னு சொன்னானோ, அதே போல் இந்த கதை பாத்திரமும் அந்த இலக்கு அந்த ஜமாவை கைப்பற்றுவது தான் முதன்மையான நோக்கமாக அவன் வந்து அதுக்குள்ளேயே இருப்பான். ஆனால் அதில் என்ன நோக்கம் அப்படின்னா, இது கதை வழியில் வராமல் இவனுடைய நோக்கம் இந்த ஜமாவை கைப்பற்றுவது தான்ங்கிறது சொல்லப்படாமல், கடைசியாக எப்படி கூத்தில் வந்து வாய்மொழியில் கதை சொல்கிறாங்களோ அதே மாதிரி கடைசியாக நான் வந்து இதுக்காகத்தான் எல்லாமே இருந்தேன், ஜமாவை மீட்டுனா என் காதலியை மீட்டலாம், ஜமாவை கைப்பற்றுவது தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு அவனுடைய உரையாடலில் அவனுடைய பேச்சில் தான் சொல்கிறானே தவிர, அதைய திரைக்கதையில் அந்த இடத்துல வந்து கதை பாத்திரம் கொஞ்சம் தவறு செஞ்சுட்டாங்க. இவன் ஒரு கட்டத்தில் அந்த ஊர் மக்களே வந்து இவனுக்கு அந்த கதை பாத்திரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போதும், அந்த குழுவில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லும்போதும், அந்த சாமியாடி அந்த அருள் வந்து இவருக்கு தான் அந்த ஆண்டு கொடுக்கணும்னு சொல்லும்போதும், அர்ஜுனன் கதை பாத்திரத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அதுக்குள்ளே இருக்கிறவங்களையெல்லாம் வந்து இவன் பின்னாடியாக நீங்கள் போய் இது பண்ண போகிறீங்க, இவன் அர்ஜுனன் நீங்கள்லாம் நடிக்கிறீங்களான்னு சொல்லி அந்த வில்லன் கதை பாத்திரம் அவங்கள வந்து கேவலப்படுத்திடுவான். அந்த வில்லன் கதை பாத்திரமாக நடித்த சேத்தன் வந்து கர்ணனாக வேஷம் போட்டுருவான். இவனுக்கு வழக்கமாக கொடுக்கப்படுற அந்த திரௌபதி கதை பாத்திரம் கூட கொடுக்கப்படாமல் அவனுக்கு வந்து குந்தி கேரக்டர் தான் கொடுப்பான். ஏன்னா திரௌபதி கூட அதிக காட்சிக்கு வருவாள், குந்தி வந்து அதிக காட்சிக்கு வர மாட்டா. கர்ணனுடைய அம்மா கதை பாத்திரம் ஒரே முறை தான், 2 முறை தான் அவனை சந்திக்கிறா. ஒரு முறை சந்திக்கும்போது என்னை வந்து நான் களத்தில் இறந்துட்டா என்னை வந்து மகனேன்னு சொல்லி அழணும் அப்படின்னு சொல்கிறது தான் முதல் காட்சி. அடுத்த காட்சியில் வந்து இறக்கும்போது மகனேன்னு சொல்லி அழுகிறது தான் அந்த குந்தியினுடைய முக்கிய கதை பாத்திரம். இந்த கூத்தில் வந்து அந்த கடைசி காட்சி மட்டும் வச்சுருப்பாங்க. அதில் அர்ஜுனனுடைய இது அம்புப்பட்டு கர்ணன் வந்து கீழே களத்தில் அப்படியே இறந்து கிடக்கிறான். இதை குந்தி வந்து அதை பார்த்து அழுகணும். இவன் நம்மளை காலங்காலமாக நமக்கு வந்து அந்த கதை பாத்திரமே கொடுக்கலையே, அர்ஜுனன் கதை பாத்திரம் தரலையே, என் கூத்தை ஏமாற்றிட்டியே அப்படிங்கிற மிகப்பெரிய வெறுப்புள்ளவன் இறந்து கிடக்கிறான். அவனை பார்த்து இந்த அம்மா குந்திங்கிற அந்த கதை
வேஷம் ஏற்றிருக்கிற கதாநாயகன் அழுகணும். அவன் வந்து அழுவான். "குந்தியா டேய் மகனே உன்னை வந்து நான் இத்தனை நாளா உன்னை பார்க்கலையேன்னு" சொல்லி கதறி அழுகிற அந்த காட்சி கூட்டமே அழுகும். செத்து கிடக்கிற கர்ணன் அப்படியே கண் விழிப்பான். கண் விழிச்சங்காட்டியும் நாமெல்லாம் பார்க்குறவனுக்கு என்ன தெரியும்? இறந்தவன் தான் கண்ணை மூடுவான். ஆனா இங்க கர்ணன் கண்ணை திறந்தேன்னு செத்துட்டான்டா அப்படின்னு தோணும். அவன் கண்ணை திறந்து அவனுடைய கண் கலங்கி அப்படியே உடைஞ்சிருவான். இப்படிப்பட்ட ஒரு கதைப்பாத்திரத்தை இப்படி நடிக்கிறவனை நம்ம வந்து கொடுக்கலையே. இவங்க அப்பா வந்து அர்ஜுனன் வேஷம் கட்டி ஆடிட்டு இருக்கும்போது, அவங்க அப்பா நமக்கு அர்ஜுனன் வேஷம் தரலைன்னுங்காட்டி நமக்கு எவ்வளவு கோபம் இருந்தது. அதே மாதிரி தானே இவனுக்கும் இருந்திருக்கும். இந்த பையனை நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லி மனம் உடைஞ்சு அவன் அந்த இறக்குற காட்சி இருக்கே, அந்த காட்சி வந்து இவன் அர்ஜுனனா வேஷம் போட்டு தான் வந்து எதிரியை வீழ்த்தணுங்கிறது கிடையாது. ஒரு சின்ன கதைப்பாத்திரம் கொடுத்தா போதும், கலங்கடிச்சிருவாங்கிற மாதிரி ஒரு சின்ன கதைப்பாத்திரத்தில் ஒரு காட்சியில் வந்து அவன் எதிரியை கலங்கடிச்சிருவான். அந்த ஜமாவே அவன் கைக்கு வந்த மாதிரி அந்த இறுதி காட்சி இருக்கும். இறுதி காட்சியில் எல்லாரும் வந்துட்டு இவன் பெண் வேஷத்துக்கு தான் லாய்க்கி, ஆண் வேஷம் ஆடமாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் ஆண் வேஷமாக வந்து ஆடும்போது, அர்ஜுனன் வேஷம் கட்டி அவன் ஆடும்போது, இவனுக்கு பின்னாடி இருக்கிற இவனுக்கு கீழே நாங்கள் வேலை செய்கிறதாங்கிறத அத்தனை பேரும் அவனுக்கு சரண்டர் அடைஞ்சு அடே அப்படின்னு சொல்கிறது. அந்த காட்சியை பார்த்தா இது வரைக்கும் பார்த்த கதாநாயகனா இவன், பெண் கதைப்பாத்திரம் போட்டவன் இவன் வேற, இந்த ஆண் கதைப்பாத்திரம் அர்ஜுனன் கதைப்பாத்திரம் போட்டு ஆடுற இவன் வேறங்கிற மாதிரியான நமக்கு தோணும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு படத்தை திரைப்படத்தை ஜமான் ஒரு திரைப்படம் வந்திருக்கு. ஓடிடியில் வெளியிட்டிருக்காங்க. நான் ஓடிடியில் தான் பார்த்தேன். திரையரங்கில் பார்க்க முடியலை, உடனே எடுத்துட்டாங்க. இப்படி அற்புதமான ஒரு படத்தை நம்ம வரவேற்போம். கூற்றுக்கலையை மீட்டெடுப்போம். இந்த படத்தை எல்லோரும் பார்ப்போம் என்று கூறி